நான் ஒரு சில காரியங்களை மாத்திரம் உங்களிடத்தில் இன்றைக்கி நான் பேச விரும்புகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நமக்கு ஆண்டவர் இந்த வருடத்தில் கொடுத்த வாக்குத்தத்த வசனமாக ஒரு வார்த்தையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தை குறித்து மட்டும் நாம் தியானிப்போம். ஸோ நம்ம எல்லாரும் ஒரு சில காரியங்களை மாத்திரம் பார்ப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் எடுத்துக்கோங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 147வது சங்கீதத்தை எடுத்துக்கோங்க, பார்க்கலாம். சங்கீதம் 147, அதில் 13வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாமா? அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் இருக்கிற உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். பலப்படுத்தி ஆசீர்வதிக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம். பலப்படுத்தி ஆசீர்வதிக்கிறார். பக்கத்தில் இருக்கிறவங்க கை பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். நம்மளை கர்த்தர் எப்படி ஆசீர்வதிப்பார்னா பலப்படுத்தி ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். நம்முடைய ஆண்டவர் பலப்படுத்துகிற கர்த்தராக இருக்கிறார். நம்மை கர்த்தர் இந்த புதிய ஆண்டில் பலப்படுத்த விரும்புகிறார். நிறைய ஜனங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற சில காரியங்களை பார்த்து பார்த்து அவங்க சோர்ந்து போய் இருக்கிறாங்க. ஜெபத்தை விட்டுட்டாங்க, ஆண்டவரையே விடுற அளவுக்கு போயிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் இந்த புது ஆண்டில் நமக்கு சொல்லித்தர்றது என்ன அப்படின்னா, நீங்கள் சோர்ந்து போகாதீங்க, உங்களை கர்த்தர் பலப்படுத்த விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இம்மட்டும் நம்மை நடத்தி வந்த ஒரு கடவுள் இருக்கிறாருங்க. நாம் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் ஏதோ நம்ம பலத்தினாலேயோ நம்முடைய ஆரோக்கியத்தினாலேயோ அல்ல. ஆண்டவர் நம்மை பாதுகாத்தார். எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எலியா இப்படி சொல்லுகிறார் பாருங்க. போதும் கர்த்தாவே, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும். அந்த வசனத்தை எடுத்து வாசிங்களேன். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம், அதில் 1வது வசனத்திலிருந்து 4வது வசனம் வரைக்கும் யாராவது ஒருத்தர் வாசிங்களேன். பாருங்க. ஆகாப் ஏசபேலுக்கு ஆகாப் பாருங்க, இதுக்கு முந்தின அதிகாரத்தில் ஆகாப் என்ன சொல்கிறான்? கர்த்தரே தெய்வம் அப்படின்னு ஜனங்க எல்லாரும் சொல்கிறப்ப இவனும் சொன்னவன் தான். ஆனால் இந்த மனுஷன் என்ன பண்ணுறான் பாருங்க, அடுத்த அதிகாரத்திலே ஆகாப் யாருக்கிட்ட போய் அதை சொல்கிறான்? ஏசபேல் இடத்துல போய் சொல்கிறான். அப்போ அந்த ஏசபேல் என்ன பண்ணுறா பாருங்க, ஏசபேல் எலியாவின் இடத்தில் ஆள் அனுப்பி அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொன்னால், அது அவனுக்கு தெரிந்தபோது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர்சேபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணமாய் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நல்லா கவனிங்க சிஸ்டர். எலியா என்ன பண்றாரு அப்படின்னா, போதும் கர்த்தாவே அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. ஏன் எலியா போதும் கர்த்தாவேன்னு சொல்றாருன்னா, அவருக்கு அவ்வளவு சோர்வாயிருச்சு இருதயம். ஆமென். அவருடைய மனசு வேதனைப்படுது. ஏன் எலியா அவருடைய மனசு வேதனைப்படுது அப்படின்னா, எலியா இதுக்கு முந்தின அதிகாரம் எல்லாத்துக்கும் தெரியும் நம்புகிறேன். 18வது அதிகாரம் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் கர்மேல் பர்வதத்தில் நிற்கிறாரு. அக்னி இறக்குறாரு. அந்த மழை பெய்யுது பார்த்திங்கன்னா, அந்த இடத்துல அக்னி இறக்குறாரு. இப்படி பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் நடக்குது. அப்போது எலியா அந்த 18ஆம் அதிகாரத்தில் நீங்கள் நல்லா கவனிப்பீங்கன்னா, அது ஏதோ ஒரு நிமிஷத்தில் பண்ண ஜபம் கிடையாது அது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 18ஆம் அதிகாரத்தில் என்ன பண்ணுறது? ஆகாப்ப எலியா கூப்பிட்றாரு, நீ வா, உன்னுடைய தீர்க்கதரிசிகளை எல்லாம் கூப்பிட்டு வா, கர்த்தரா இல்லை பாகாலான்னு ஒரு கை பார்த்துருவான்னு சொல்கிறாரு. பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தீர்க்கதரிசிகள் 450 தீர்க்கதரிசிகள், பாகால் தீர்க்கதரிசிகள் வராங்க. பாகால் தீர்க்கதரிசிகிட்ட சவால் வர்றாரு, சேலஞ்ச் பண்ணுறாரு. வானத்திலிருந்து அக்னி இறக்குறவங்க தான் உண்மையான தெய்வம் அப்படிங்கிறாரு. அந்த 450 தீர்க்கதரிசிகளும் காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும், பொழுது சாயிற வரைக்கும் அழுகிறாங்க, கூச்சல் போடுறாங்க, கத்துறாங்க, உடம்ப கிழிச்சுக்கிறாங்க, ரத்தம் சிந்துறாங்க, என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க. வானத்திலிருந்து அக்னி இறங்கலை.
அப்போ எலியா வந்து அந்த இடத்துல நிற்கிறாரு. எலியாவுடைய டைம் வருது. எலியா அந்த இடத்துல வந்து நிற்கிறாரு. ஒரே வார்த்தை சொல்கிறாரு, ஆண்டவரே, இஸ்ரவேலுக்கு நீர் மறுபடியும் இறங்குனீர் என்பதை இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு இப்பொழுது நீர் வானத்திலிருந்து அக்கினியை இறக்குங்க அப்படின்னு சொல்கிறப்ப சடுதி அந்த இடத்துல இருந்து வானத்திலிருந்து அக்கினி இறங்குது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ இந்த 18ஆம் அதிகாரத்தில் நீங்கள் இதை வாசிக்கிறப்ப ஏதோ ஒரு நிமிஷத்தில் எலியா வந்து ஏதோ ஒரு நிமிஷத்தில் ஜெபம் பண்ணி அப்படியே ஆண்டவர் அக்கினி இறக்குனாருங்கிற மாதிரி அதில் தெரியலாம். ஆனால் அது ஒரு நிமிஷம் ஜெபம் கிடையாது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இதுக்கு பின்னாடி எலியா எத்தனை வருஷம் ஜெபம் பண்ணார் அப்படின்னா 3 வருஷம் ஜெபம் பண்ணியிருக்கிறாரு. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 3 வருஷம் ஜெபம். கர்த்தர் எலியா கிட்ட சொல்கிறார், மழை பெய்யாது இருக்க கடவுது அப்படிங்கிறாரு. மழை பெய்யாது இருக்க கடவுதுன்னு சொல்லி 3 வருஷம் கழித்து தான் எலியாவை மறுபடியும் ஆகாப்பின் இடத்துல கர்த்தர் அனுப்புகிறார். அப்போ அந்த 3 வருஷமும் எலியா ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தார். என்ன ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தாருன்னா, திரும்பவும் நீங்கள் மனம் இறங்கும் ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே நீங்கள் தயவு காட்டுங்க ஆண்டவரே, இந்த ஜனங்கள் எல்லாரும் உங்கள் இடத்துல திரும்பணும் ஆண்டவரேன்னு சொல்லி 1 நாள் 2 நாள் சிஸ்டர் 3 வருஷம் 3 இயர்ஸ் 3 வருஷம் ஜெபம் பண்ணியிருக்கிறாரு. இந்த 3 வருஷத்தினுடைய ஜெபத்தின் விளைவு தான் அந்த ஒரு நாள் என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா, அக்கினி இறங்கி வருது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ இந்த அக்கினி இறக்குனதுக்கு அப்புறம் ஜனங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, கர்த்தரே தெய்வம்னு ஆராதிக்கிறாங்க, ஆண்டவர் ஆர்ப்பரிக்கிறாங்க. எலியாவுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். தீர்க்கதரிசி எல்லாத்தையும் கொண்டுட்டார். 450 தீர்க்கதரிசி கொலை பண்ணிட்டாரு, கொன்று போட்டார். அப்போ பாருங்க, எலியா சந்தோஷப்படுறார். என்ன சந்தோஷப்படுறார்? இனிமேல் ஜனங்க எல்லாரும் கர்த்தரை நேசிப்பாங்க, கர்த்தரை ஆராதிப்பாங்க அப்படின்னு சந்தோஷப்படுறதுக்குள்ள 19ஆவது அதிகாரத்தில் சொல்லப்பட்டது பாருங்க. இந்த அத்தனையுமே ஆகாப் போய் ஏசபேல் கிட்ட அறிவிக்கிறாள். இந்த ஏசபேல் என்ன சொல்றா பாருங்க, நாளை நேரத்தில் என் தீர்க்கதரிசிகளுக்கெல்லாம் நீ செஞ்சது போல உன் பிராணனுக்கு நான் செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னாள். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சத்தத்தை எலியா கேட்ட உடனே ஒரு பயங்கரமான சோர்வு எலியாக்குள்ள வந்துருச்சு. ஏன் இந்த சோர்வு வருது தெரியுமா? ஏன்னா எலியா இப்போதான் 3 வருஷம் ஜெபத்துக்கு அப்புறமா எல்லா ஜனங்களும் கர்த்தரே தெய்வம்னு ஆராதிச்சுக்கிற சத்தத்தை கேட்டு சந்தோஷப்பட்டு பெருமூச்சு விட்டு ஓயலை. அதுக்குள்ளேயே ஜனங்க மறுபடியும் என்ன ஆயிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசபேலுக்கு பயந்து திரும்பவும் அதே இடத்துல போய் விழுந்துட்டாங்க. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ எலியாவுக்கு ஒரு பெரிய சோர்வு என்ன தெரியுமா? 3 வருஷம் ஜெபம் பண்ணி இவ்வளவு பெரிய அற்புதம் நடந்தும் எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு நான் நினைச்சேன் ஆண்டவரே, ஆனால் மறுபடியும் பழையபடியே மாறி போயிருச்சு ஆண்டவரே அப்படின்னு சொல்லி சோர்ந்து போயிட்டார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நான் நம்புறேன் சிஸ்டர், நம்ம வாழ்க்கையில் கூட நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறோம். நாம் என்ன பண்ணிடுறோம், நிறைய நாட்கள் நம்ம ஜெபம் பண்ணுறோம், கண்ணீரோடு ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்றோம். ஆனால் நம்ம வாழ்க்கையில் எதுவுமே நடக்காமல் மறுபடியும் பழையபடியே ஒரு காரியம் வந்து 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 அப்படியே நிற்கிறப்ப நம்ம சோர்ந்து போயிடும்ல. சில நேரங்களில் ஆண்டவர் அற்புதம் செய்கிற மாதிரி அப்படியே வரும். ஓகே, எல்லாம் மாறிடும், எல்லாம் முடிஞ்சிருச்சு, இதோட கர்த்தர் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்கிறாரு, செஞ்சிட்டாரு, நம்ம நல்லா இருக்க போகிறோம் அப்படி நம்ம நினைக்கிற அந்த நிமிஷத்தில் திரும்பவும் பழைய மாதிரியே நம்ம வாழ்க்கை மாறுகிற பொழுது நம்ம இருதயம் எப்படி மாறுகிறோம் அப்படின்னா சோர்வுக்குள்ளாய் போயிடும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எலியாவும் அப்படி ஒரு சோர்வுக்குள்ளே போய் அவர் சொல்கிறாரு, ஆண்டவரே என்னை எடுத்துக்குங்க, நான் என் பிதாக்களை பார்க்கணும் உத்தமன் இல்லை ஆண்டவரே, என்னை நீங்கள் எடுத்துக்குங்க போதும் கர்த்தாவேன்னு அவர் அழுக ஆரம்பிச்சிட்டார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நான் நம்புகிறேன் சிஸ்டர் பிரதர், நம்முடைய வாழ்க்கையிலையும் நாம் பலன் இல்லாததுனால தானே சோர்ந்து போயிடுறோம். நடக்கிற நிறைய காரியங்கள் நம்ம இருதயத்தை சோர்வுக்குள்ள கொண்டு போயிருதில்ல. ஏதோ ஒரு அற்புதம் நடக்க போகுது, அப்போதான் வந்து சொல்லிட்டு போயிருப்பாங்க, இந்த மாதிரி ஒரு நல்ல காரியம் நடக்கிற மாதிரி வரும், இப்படி ஒரு சுகம் கிடைக்கிற மாதிரி இருக்கும். சடனாக பார்த்தா அப்படி எல்லாமே இல்லாமல் போயிடும். மறுபடியும் நம்ம அதே இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறப்ப இத்தனை ஜபம் பண்ணியும் நான் இன்னும் இப்படியே இருக்கிறேனே ஆண்டவரேங்கிற ஒரு பெரிய சோர்வு ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்குள்ள வருவது உண்டு. ஆனாலும் இந்த 2026 வருஷத்தில் ஆண்டவர் இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமையில் நீங்கள் இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து என்ன சொல்றார் தெரியுமா? நீ சோர்ந்து போகாதே, உங்களை பலப்படுத்த கர்த்தர் விரும்புகிறார்.
சொல்றாரு, நீங்க பலன் அடைய வேண்டும். நீங்க சோர்ந்து போய் உட்கார வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க சோர்ந்து போய் அப்படியே என்னை எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே, போதும் கர்த்தாவே அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா உங்களையும் என்னையும் படைத்த ஒரு கர்த்தர் நம்மோடு கூட தான் இருக்கிறாரு. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், ஆமென். அப்ப பாருங்க, எலியா இப்படி போதும் கர்த்தாவே அப்படின்னு சொல்லுகிற பொழுது கர்த்தர் எலியாவுடைய ஜெபத்தை கேட்டாரா? கேட்டாரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா எலியாவுடைய ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுக்கல. சரி, எலியாவுடைய ஜெபத்திற்கு கர்த்தர் பலன் கொடுக்கல. எலியாவுடைய ஜெபத்திற்கு கர்த்தர் பலன் கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நான் பேசுறது எத்தனை பேருக்கு புரியுது? ஒருவேளை எலியாவுடைய ஜெபத்திற்கு கர்த்தர் பலன் கொடுத்திருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், போதும் கர்த்தாவேன்னு எலியா சொல்றப்பவே கர்த்தர் அவன் ஜெபத்திற்கு பலன் கொடுத்திருந்தாருன்னா உடனே அவனை எடுத்திருந்திருப்பாரு. ஆனா ஆண்டவர் அவனுக்கு பலன் கொடுக்கல, அவனுக்கு பலன் கொடுத்தாரு. எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நாம ஜெபிக்கிற ஜெபத்திற்கு சில ஜெபங்களுக்கு கர்த்தர் பலன் கொடுப்பாரு, ஆனால் சில ஜெபங்களுக்கு கர்த்தர் பலனை கொடுக்க மாட்டார், பலனை கொடுக்கிறவராய் தான் இருக்கிறாரு. எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த வசனத்தை அப்படியே நீங்க தொடர்ந்து வாசிப்பீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்க. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் அப்படியே வாசிங்களே. ஒரு சூறை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அவன் ஜெபம் பண்றான் பாருங்க. என்ன ஜெபம் பண்றான்னா, போதும் கர்த்தாவே என்னை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் இல்லை, என்னை எடுத்துக்கொள்ளும் ஜெபம் பண்றான். அப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படி வாசிங்களே. அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். அவன் விழித்து பார்க்கிற பொழுது இதோ தலையில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்பவும் படுத்துக்கொண்டான். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எலியாவுடைய ஜெபத்திற்கு கர்த்தர் பலன் கொடுக்கல, பலன் கொடுத்தாரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, அவன் சொல்றான் நான் சாகணும் ஆண்டவரேங்கிறாரு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு நீ சாக வேண்டாம்ப்பா, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். அல்லேலூயா. ஒருவேளை ஆண்டவர் அவன் ஜெபத்தை கேட்டு அவன் கேட்ட ஜெபத்திற்கான பலனை கொடுத்துருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அன்னைக்கு எலியா ஒன்றும் இல்லாமல் போயிருப்பான். ஆனால் ஆண்டவர் அவனுக்கு பலனை கொடுத்ததுனால தான் அவன் இன்னும் ரொம்ப தூரம் போக தேவன் அவனுக்கு உதவி செய்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கி நானும் இதை நம்புகிறேன் சிஸ்டர் பிரதர், நானும் நம்புகிறேன். நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் சோர்ந்து போய் உட்காராதீங்க, நீங்கள் வேதனைப்படாதீங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் நினைக்கிறீங்க சில நேரங்களில் நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் ஆண்டவரே, ஆனால் எனக்கு எந்த அற்புதத்தையும் நீங்கள் செய்யவே மாட்டேங்கிறீங்களே ஆண்டவரே, அப்படி நமக்குள்ள ஒரு பெரிய சோர்வு வருவது உண்டு. ஆனாலும் ஒன்று புரிஞ்சுக்கங்க, இன்றைக்கி இந்த நாட்கள் ஆண்டவர் சொல்லித்தரது என்னென்னா, கர்த்தர் சில ஜெபங்களுக்கு பலன் கொடுக்குறாரு, ஆனால் சில ஜெபங்களுக்கு அவர் பலன் கொடுக்கிறவராக இருக்கிறாரு. நீங்கள் அந்த பலன் இருக்கிறனால தானே இன்னைக்கு வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கிறீங்க. யோசிச்சு பாருங்களேன், உங்கள் பிரச்சனையை இன்னொருத்தவங்க கையில் கர்த்தர் கொடுத்துருந்தாருன்னா என்னைக்கும் அவங்க இந்த இடத்த விட்டு ஓடி போயிருப்பாங்க, அல்லது என்னைக்கும் அவங்க இல்லாமல் போயிருப்பாங்க, சூசைட் பண்ணி செத்து போயிருப்பாங்க, இல்லை பின்மாற்றத்துக்குள்ளே போயிருப்பாங்க. ஆனால் யோசிச்சு பாருங்களேன், அந்த பிரச்சனையோட நீங்கள் 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, இன்னைக்கு வரைக்கும் அந்த பிரச்சனையோடு நீங்கள் நிற்கிறீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு ஒருவேளை ஜெபத்தில் பலன் கொடுக்காம இருந்திருக்கலாம். ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் உங்கள் ஜெபத்திற்கு
பலன் கொடுத்து பலன் கொடுத்து பலன் கொடுத்து இதுவரைக்கும் நடத்தி வந்திருக்கிறாரா இல்லையா? இதுவரைக்கும் நடத்தி வந்திருக்கிறாரா இல்லையா? ஆண்டவர் அதை தான் சொல்றாரு. ஒருவேளை உன் ஜெபத்திற்கு பலன் இல்லாம இருக்கலாம், ஆனா உன் ஜெபத்திற்கான பலனை கர்த்தர் கொடுப்பார். எலியாவே, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். ஹல்லேலூயா! எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பலனை கொடுக்கிறவர் ஆசீர்வாதத்தையும் கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பலத்தை கொடுக்கிறவர் ஆசீர்வாதத்தையும் கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அன்னாளுடைய சம்பவத்தை நீங்க பார்க்கிற பொழுது, அன்னாள் பாருங்க போய் தேவ ஆலயத்தில் அழுது ஜெபம் பண்றான். எதுக்காக அழுது ஜெபம் பண்றா? குழந்தை இல்லை. அந்த வசனத்தை நீங்க எடுத்து வாசிப்பீங்கன்னா தெரியும் பாருங்க. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் அதுல 14வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும் வாசிங்களே. நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய், உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றால். நல்லா கவனிங்க. அன்னாள் அவளுடைய கர்ப்பத்தை கர்த்தர் அடைத்து வைத்திருந்தாள். அப்பொழுது அவளுடைய சக்கலத்தை என்ன பண்ணுவாளாம்? அவளை துக்கப்படுத்தி கொண்டே இருப்பாளாம். ஆமேன்னு சொல்லுங்க பாருங்க. துக்கப்படுத்தி கொண்டே இருப்பாளாம். அப்படி ஒரு சமயத்தில் என்ன பண்ணுறான்னா, அன்னாள் அந்த துக்கத்தின் வழி தாங்க முடியாமல் ஒரு முடிவு பண்ணுற. என்ன பண்ணுறான்னா, தேவ சமூகத்தில் போய் உட்கார்ந்து அவருடைய இருதயத்தை எல்லாம் ஊற்றி தேவ சமூகத்தில் அழுது ஜெபம் பண்ணுறான். இதை தூரத்திலிருந்து ஏலி பார்த்துட்டு சொல்கிறான். அந்த வசனத்தை நீங்கள் வாசிப்பீனா தெரியும் பாருங்க. அவளை நோக்கி, நீ எது வரைக்கும் வெறித்திருப்பாய், உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றான். அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக, அப்படி அல்ல என் ஆண்டவனே, நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ, நான் திராட்சை ரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். உம்முடைய அடியாளை பேலியாளின் மகளாக எண்ணாதேயும். மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன் என்றால். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதற்கு ஏலி என்ன பண்றாரு பாருங்க. சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. 18வது வசனம் சொல்லுது பாருங்க. அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களில் தயை கிடைக்க கடவது என்றால். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்து அப்புறம் அவள் துக்கமாயிருக்கவில்லை. அல்லேலூயா! துக்கமாயிருக்கவில்லை. பாருங்க, அன்னாளுடைய ஜெபம். அன்னாள் தேவ சமூகத்தில் தன்னுடைய இருதயத்தை ஊற்றி ஜெபித்த பொழுது கர்த்தர் அவளுக்கு அப்ப பலன் கொடுக்கல, ஆனா பலன் கொடுத்தாரு. ஆமென் சொல்லுங்க பாருங்க. பைபிள் சொல்லுது பாருங்க. அதுக்கப்புறமா அன்னாள் துக்கமுகமா இருக்கவில்லை. ஆமென் சொல்லுங்க. அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா சிஸ்டர்? ஒருவேளை அன்னாளுக்கு உடனே கர்த்தர் குழந்தையை கொடுக்கல, உடனே குழந்தையை கொடுக்கல. என்ன அங்க நடந்துச்சு அப்படின்னா, முதல்ல கர்த்தர் பலத்தை கொடுத்தாரு, ரெண்டாவது கர்த்தர் பலனை கொடுத்தாரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா! நீங்கள் அப்படியே வாசிப்பீங்கன்னா தெரியும் பாருங்க. அவர்கள் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்கிற தங்கள் வீட்டுக்கு திரும்ப போனார்கள். எல்கானா தன் மனைவியாகிய அன்னாளை அறிந்தான், கர்த்தர் அவளை நினைத்தருளினார். 20வது வசனம் சொல்லுது, சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். அல்லேலூயா! சில நாள் சென்ற பின்பு. உடனே கர்த்தர் பலன் கொடுக்கல அன்னாளுக்கு, ஆனால் உடனே கர்த்தர் பலன் கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பலன் ரெண்டாவது வரும், ஆனால் பலன் முதல்ல வரும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஏன்னா நீங்கள் சோர்ந்து போய் இருக்கக்கூடாது, நீங்கள் துக்கத்தோடு இருக்கக்கூடாது, நீங்கள் அவமானத்தோடு இருக்கக்கூடாது. கர்த்தர் சொல்றாரு பாருங்க, நீங்கள் ஜெபிக்கிற ஒரு ஜெபம் கூட வீணா போகல. உங்கள் கண்ணீரை எல்லாம் கர்த்தர் தம்முடைய துருத்தியில் வைத்திருக்கிறாரு. நீங்கள் வெக்கப்பட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் அவமானப்பட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. அதனால கர்த்தர் சொல்றது என்னன்னா, உங்க ஜெப இன்னைக்கு வரைக்கும் ஒரு பலன் இல்லாம போயிருக்கலாம், ஆனா உங்க ஜெபத்திற்கான பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துட்டு தானே இருக்கிறாரு, கொடுத்துட்டு தானே இருக்கிறாரு. நான் நம்புறேன், பலத்தை அவர் கொடுப்பாருனா அவர் பலனையும் கொடுப்பாரு, பலத்தை அவர் கொடுப்பாருனா அவர் ஆசீர்வாதத்தையும் கொடுப்பாரு. என்னை இதுவரைக்கும் நிக்க வைக்கிறாருனா கண்டிப்பா என்ன ஒரு நாள் தலை நிமிர பண்ணுவாரு. என்னை சுற்றிலும் இருக்கிற, என்னை அவமானப்படுத்துகிற அத்தனை ஜனங்களும் பார்க்கும்படியாக உங்களை
கர்த்தர் உயர்த்துவார்னு எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, நம்பிக்கொண்டே உம்மை நம்பிக்கொண்டே உம்மை நம்பிக்கொண்டே இருப்பேன் இயேசுவே, நம்பிக்கொண்டே உம்மை நம்பிக்கொண்டே உம்மை நம்பிக்கொண்டே இருப்பேன் இயேசுவே. எங்கிட்ட எதுவும் இழப்பானாலும் நம்பிக்கொண்டே இருப்பேன். ஜீசஸ் அற்புதம் செய்பவர் நான் நம்பிக்கொண்டே இருப்பேன். ஆமென். கர்த்தர் நம்மளை பலப்படுத்துறாருன்னா கண்டிப்பா ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க ஜெபத்துல பலம் இருக்கு. அல்லேலூயா. உங்க ஜெபத்துல கர்த்தர் பலத்தை வச்சிருக்கிறாரு. நீங்க 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 எந்த இடத்துல ஜெபம் பண்ணாலும் கர்த்தர் அந்த இடத்துல பலத்தை கொடுக்கிறவரா இருக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சோர்ந்து போக வேண்டாம் சிஸ்டர், சோர்ந்து போயிடாதீங்க. அதனால தான் இந்த வருஷம் கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் இருக்கிற உன் பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிப்பார். பலப்படுத்தினது உண்மைனா, ஆசீர்வதிக்கிறதும் உண்மைதான். உங்களை நிற்க வைக்கிறது உண்மைதான். உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்ய போகிறது உண்மைதான். பொய் சொல்ல அவர் மனிதனும் அல்ல, மனம் மாற அவர் மனுபுத்திரனும் அல்ல. நமக்கு சொல்லியும் அவர் செய்யாமல் இருக்கவே மாட்டார். அவர் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற கர்த்தராய் இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த 2026 வருஷத்துல இதை விசுவாசத்தோட சொல்லுங்க பார்க்கலாம். என்ன கர்த்தர் பலப்படுத்துறீங்க ஆண்டவரே, என்ன பலப்படுத்துறது உண்மைனா, என்ன ஆசீர்வதிக்கவும் நீங்க உண்மையுள்ளவரா இருக்கிறீங்க ஆண்டவரே. நீங்க மட்டும் பலப்படுத்தாம போயிருந்தா என்னைக்கோ நாங்க அழிஞ்சு போயிருப்போம் ஆண்டவரே. இந்த வியாதியில, இந்த வேதனையில, இந்த பிரச்சனையில, இந்த சூழ்நிலையில எங்களை ஒவ்வொரு நாளும் நீங்க பலப்படுத்தி 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 நிக்க வைக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எத்தனை பேர் வாயிலை திறந்து சொல்றீங்க ஹல்லேலூயா? நான் தண்ணீரை கடக்கும் போது அவர் என்னோடு இருக்கிறார். நான் அக்கினியில் நடக்கும் போது கர்த்தர் என்னை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். நான் ஆறுகளை கடக்கும் போது நான் புரளாதபடிக்கு தேவன் என் கூட இருக்கிறார். ஒவ்வொரு நாள் என்னை பலப்படுத்துகிறார், ஒவ்வொரு நாள் என்னை பலப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி கதனாந்த மைமாட்டுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எத்தனையோ பேர் இந்த இடத்தை விட்டு நம்ம போயிடணும் அப்படின்னு கூட உங்களை நினச்சிருக்கலாம். இந்த எதுக்கு இந்த இடத்துல இருக்கிறான், இவன் போயிட்டா நல்லா இருக்குமே, போயிட்டோம் போயிட்டு இல்லை 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 இல்லை, உங்களை பலப்படுத்தி நிற்க வைக்கிறது கர்த்தருங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. எத்தனை மந்திரவாதிகள் வந்தாலும், எத்தனை செய்வனை பண்றவங்க வந்தாலும், இன்னைக்கு நாம நிக்கிறோம்னா அதுக்கு பின்னாடி கர்த்தருடைய பலம் இருக்குது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை சத்துருக்கள் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் இன்னைக்கு நாம நின்று கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு பின்பாக நம்முடைய பலம் அல்ல, கர்த்தருடைய பலம் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனாலதான் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். என்னை நிற்க வைக்கிற தேவன் என்னை ஒரு நாள் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அதனாலதான் ஏசாயா புஸ்தகம் 41 அதிகாரம் அதுல 10வது வசனத்தை எடுத்து நீங்க வாசிப்பீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்க. ஏசாயா 41:10, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், நீ திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். பலப்படுத்துறது உண்மைனா சகாயம் பண்ணுவதும் உண்மைதான் சிஸ்டர். உங்களை நிற்க வைக்கிறது உண்மைனா நிச்சயம் அவர் சொன்னதை நிறைவேற்ற போகிறது உண்மைதான் பிரதர் சிஸ்டர். ஆபிரகாம் 75 வயசுல கர்த்தர் அழைச்சு 100 வயசு வரைக்கும் அவனை நிற்க வச்சாரு. அது கர்த்தருடைய பலத்தினால. அதே ஆபிரகாம் 100 வயதுல கர்த்தர் ஆசீர்வதித்து ஒரு குமாரனை பெரும்படியாய் உதவி செஞ்சாரா இல்லையா? நான் நம்புறேன் இன்னைக்கு அவருடைய பலத்தினால என்னை
நிற்க வைக்கிறது உண்மைனா நிச்சயமா சில நாளுக்குள்ள சில காலங்களுக்குள்ள என்னை ஒரு சாட்சியாய் அந்த பகுதியில் நிற்க வச்சு ஒரு பெரிய காரியத்தை என் வாழ்க்கையில் செய்ய என் தேவன் உண்மையுள்ளவரா இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? என் கூட சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். என் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர், எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். ஹல்லேலூயா, 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 ஆமென், ஆமென், ஆமென். அப்ப நல்லா கவனிங்க. ஏன் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்காமல் நம்மளை பலப்படுத்த நினைக்கிறார்? ஏன் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்காமல்? ஆண்டவர் நினைச்சிருந்தா ஒரு நிமிஷத்தில் நம்மளை ஆசீர்வதிச்சிடலாம்ல. ஆசீர்வதிக்கிற தேவன் தானே அவர். ஆனால் ஏன் ஆசீர்வாதத்தை கொடுக்காம அவர் பலத்தை நமக்கு கொடுக்குறாரு அப்படின்னா, அல்லேலூயா, சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் அனுமதிக்கிறபடியினால் அவர் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை முதல்ல கொடுக்காம அவர் நம்முடைய வாழ்க்கையில் பலத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. சில காரியங்களை கர்த்தரே நம்ம வாழ்க்கையில் அனுமதிப்பார். சில காரியங்களை கர்த்தனே நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிப்பார். நீங்கள் பாருங்கள், இயேசு கிறிஸ்துவனுடைய காரியங்களை நீங்கள் பார்க்குற பொழுது இயேசு கெத்செமனே தோட்டத்தில் போய் ஜெபம் பண்ணுறார். என்ன ஜெபம் பண்ணுறாரு தெரியுமா? அவர் துக்கத்தோடு ஒரு ஜெபம் பண்ணுறாரு. ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது. இதோ 5 நிமிஷம் ஜெபம் பண்ணலங்க, அதோ ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணலங்க. அவர் பாருங்க, இயேசு சொல்றாரு பாருங்க, 1 மணி நேரம் என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? அப்ப எத்தனை மணி நேரம் இயேசு அந்த இடத்துல விழிச்சா இருந்து ஜெபம் பண்ணாருன்னு தெரியல. ஆமென். ஹவர்ஸ், எத்தனையோ மணி நேரம் விழிச்சிருந்து ஜெபம் பண்ணியிருக்கிறாரு. அதுவும் லூக்கால சொல்லப்படுறப்ப இப்படி சொல்லுது, அவர் துக்கப்படுறதுனால அவருடைய வேர்வை துளியில ரத்தம் கலந்து வந்துச்சான். ஆமென். அவ்வளவு துக்கப்படுறாரு. இவ்வளவு துக்கப்பட்டு எவ்வளவோ மணி நேரம் அந்த ஜெபத்தை செஞ்சு கூட அவருக்கு என்ன பலன் கிடைச்சிச்சு? ஒரு பலனும் கிடைக்கல தானே. நீங்கள் யோசிச்சு பாருங்க, நம்மெல்லாம் ஜெபம் பண்ணுறது எதற்காக? நான் ஜெபம் பண்ணால் ஆண்டவர் ஏதாவது விடுதலை கொடுக்கணும், அற்புதம் செய்யணும்னு நம்ம ஜெபம் பண்ணுறோம். இயேசு பாருங்க, ஜெபம் பண்ண ஜெபத்திற்கு எந்த பலனுமே வரல. அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. இயேசு ஜெபம் பண்ணதுக்கப்புறம் ஏதோ சிலுவையிலிருந்து ஆண்டவர் பரலோக தடுத்து நிறுத்திருச்சா இயேசுவை? இல்லை, சிலுவை மரணத்துக்குள்ளே இயேசு போய் தான் தீர்ந்தார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சரி, சாட்டையடியாச்சும் பரலோகம் வந்து அதை ஸ்டாப் பண்ணியிருக்கலாம்ல, அதையும் பரலோகம் செய்யலை, சாட்டையடியும் விழுந்துச்சு. சரி, முட்கிரீடத்தை வச்சு அவர் அவமானப்படுத்துகிறாங்க. சரி, அதையாச்சும் இந்த ஏசப்பா ஜெபம் பண்ணதுனால அந்த முட்கிரீடத்தையாச்சும் பரலோகம் கொஞ்சம் கேன்சல் பண்ணியிருக்கலாம். இல்லை இல்லை இல்லை, அதையும் அவங்க செஞ்சாங்க. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சரி, நிர்வாணப்படுத்தினாங்களாம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ நிர்வாணப்படுத்தி அவர் அவமானப்படுத்தினாங்கல்ல, அதையாச்சும் பரலோகம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இல்லை இல்லை இருக்கட்டும், இயேசு ஜெபம் பண்ணிட்டாரு, அதனால அந்த நிர்வாணத்தையாச்சும் கொஞ்சம் நான் இது பண்ண அதுவும் நடந்துச்சு. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பரலோகம் என்ன திட்டம் வச்சுச்சோ அது அத்தனையுமே இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தில் அது நடைபெறுச்சு. அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, அப்புறம் எல்லாமே பரலோகம் என்ன நியமிச்சிருக்குதோ அதுதானே நடக்குது, அப்புறம் எதுக்கு இயேசு ஜெபம் பண்ணணும்? விட்டு கொடுத்து அப்படியே போயிருக்க வேண்டியதானே? கிடையாது, இயேசு ஜெபம் பண்ணார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்க. ஏன் அவர் ஜெபம் பண்ணாருன்னா, பரலோகத்திலிருந்து எனக்கு பலன் வருங்கிறதுக்காக இயேசு ஜெபம் பண்ணல, பரலோகத்திலிருந்து ஒரு பலன் வருங்கிறதுக்காக இயேசு ஜெபம் பண்ணார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதான் லூக்கா புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. இயேசு இப்படி ஜெபம் பண்ணின உடனே பரலோகத்திலிருந்து ஒரு தூதன் இறங்கி வந்து அவரை பலப்படுத்தினான். லூக்கா புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 41வது வசனத்திலிருந்து 43வது வசனம் வரைக்கும் யாராவது ஒருத்தர் சத்தமாக வாசிங்களே. முழங்கால் படியிட்டு, பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். பாருங்க, அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து ஜெபிச்ச ஜெபத்துக்கு பின்னாடி பலன் வரல. இயேசு ஜெபம் பண்ண உடனே சிலுவை மரணத்தை பரலோகம் நிறுத்திடலை. அப்படி நிறுத்தியிருந்தா என்ன ஆயிருக்கும்? இன்னைக்கு நம்ம யாருமே ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டோம்ல.
அவர் மட்டும் காயங்கள் அனுபவிக்காமல் இருந்திருந்தாருன்னா இன்னைக்கு நம்ம சுகமாக இருக்க மாட்டோம்ல. அவர் மட்டும் ரத்தம் சிந்தாமல் இருந்திருந்தார் நமக்கு பாவ மன்னிப்பு நிச்சயம் வந்திருக்காதுல்ல. இது எல்லாமே நடக்கணுங்கிறது பரலோக சித்தம். அது நடந்து தான் தீரும். அப்புறம் ஏன் நான் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஜெபம் பண்ணுனா உங்களுக்கு ஒரு வேளை பலன் வராமல் இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு பலன் கொடுக்க தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சில காரியங்களை பரலோகம் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறதுனால வேதம் சொல்லுது, சில ஜெபங்களுக்கு அவர் பலனை கொடுக்கிறவராக இருக்கிறாரு. பவுல் கிட்ட கர்த்தர் சொல்றாரு பாருங்க, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று பவுலுக்கு கர்த்தர் சொல்றாருல்ல. அப்ப நான் என்ன நம்புறேன்னா சிஸ்டர், சில காலங்களுக்கு கர்த்தர் சில காரியங்களை உங்க வாழ்க்கையில் அனுமதிச்சிருப்பாரு, சில விஷயங்களை கர்த்தர் உங்க வாழ்க்கையில் அனுமதிச்சிருப்பார். இந்த வழியில தான் நம்ம நடக்கணும்னு கர்த்தர் நியமிச்சு வச்சிருப்பாரு. நம்ம தண்ணியில தான் நடக்கணும்னு கர்த்தர் வச்சிருப்பாரு, நம்ம அக்னியில தான் நடக்கணும்னு கர்த்தர் வச்சிருப்பாரு, குறுகலான பாதையில தான் நடந்து போகணும்னு கர்த்தர் வச்சிருப்பாரு, முட்கள் நிறைஞ்ச பாதையில தான் நம்ம நடந்து போகணும்னு கர்த்தர் நமக்கு அந்த வழியை வச்சிருப்பாரு. ஆனாலும் நீங்க ஜெபத்தை நிறுத்திடாதீங்க. ஏன் அப்படின்னா, நீங்க ஜெபம் பண்ணினாதான் அந்த பாதையில நடக்கிறதுக்கான பலன் பரலோகத்தில் இருந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்க அந்த பாதையில நடந்து போவீங்க அப்படின்னா கர்த்தர் உங்களுக்கு கிருபையா இருந்து எல்லாவற்றையும் நடத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறாரு. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த 2026 வருஷத்துல நான் இந்த வார்த்தையை முழுசா நம்பி சொல்றேன். என் ஜெபத்திற்கு கர்த்தர் ஒருவேளை பலன் கொடுக்காம இருக்கலாம், ஆனா எனக்கு பலனை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், ஆமென். நமக்கு பிரியமான பாதைன்னு ஒன்று இருக்கு, கர்த்தர் நடத்துகிற ஒரு பாதைன்னு இருக்கு. நமக்கு பிரியமான ஒரு பாதையில் நம்ம நடந்தோம்னா ஆரம்பத்தில் அது சந்தோஷம் நிறைஞ்ச பாதையாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். ஆனால் அதனுடைய முடிவில் நமக்கு வேதனையும் அழிவும் தான் வரும். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆனால் கர்த்தர் ஒரு பாதையில் நம்மளை நடத்துகிற பொழுது ஆரம்பத்தில் அது ரொம்ப வேதனையாக இருக்கும், அது ரொம்ப கஷ்டமான ஒரு பாதையாக இருக்கும், அது ரொம்ப குறுகலான ஒரு பாதையாக இருக்கும். அந்த பாதையில் நடக்க நடக்க நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனாலும் கர்த்தருடைய பலத்தினால் அதில் நடந்துட்டோம் அப்படின்னா முடிவில் கர்த்தர் நமக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நித்திய ஜீவனையும் தர என் கர்த்தர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதனால தான் சிஸ்டர் பிரதர், கர்த்தர் நம்மளுக்கு பலனை கொடுக்கிறவராக இருக்கிறாரு. நம்ம ஜெபத்திற்கு பலனை கொடுக்காம நம்ம ஜெபத்திற்கு பலனை கொடுக்கிறவராக இருக்கிறாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பவுல் இப்படியாய் சொல்லுகிறார், திராணிக்கு மேலாய் சோதிக்கப்பட அவர் ஒரு நாளும் இடம் கொடாமல் தாங்கிடும் பலத்தையும் தப்பி செல்லும் போக்கையும் நமக்காய் உண்டு பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் சொல்லுங்க, திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். ஆமென். தாங்கிடும் பலன் தருவார், வழி செய்வார். ஆமென். நாங்கள் தப்பி செல்ல வழி செய்வார், நான் தப்பி செல்ல வழி செய்வார். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். அப்போ முதலாவது ஒரு காரியம் என்னன்னா, ஏன் ஆண்டவர் நம்மளை பலப்படுத்துகிறார் என்றால் அவர் நமக்கு ஒரு வாழ்க்கையை ஒரு பாதையை அனுமதிச்சிருக்கிறாரு. அந்த பாதையில் நான் நடந்து போகணும்னா அவருடைய பலத்தினால் மாத்திரம்தான் நம்மளால் நடந்து போக முடியும். ஆமேன்னு சொல்லுங்க பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் தேவ பாதையில் நீங்கள் நடக்கிறீங்கன்னா சந்தோஷப்படுங்க. ஏன்னா அந்த பாதையில் தான் சந்தோஷம் இருக்கும், அந்த பாதையில் தான் சமாதானம் இருக்கும், அந்த பாதையில் தான் நித்திய ஜீவன் இருக்கும், அந்த பாதையில் தான் கர்த்தர் நம்மோடு கூட பிரயாணம் பண்ணுவார். அந்த பாதையில் நம்ம நடக்க நடக்க கர்த்தர் நம்மை பாதுகாப்பார், நம்மை ஆதரிப்பார், நம்மை ஆசீர்வதிப்பார், அவர் நம்ம கூடவே இருப்பார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நாமளே நமக்கு ஒரு பாதையை போட்டு அந்த பாதையில் நம்ம நடந்து போவோம்னா
எல்லாமே நம்மளை சுற்றிலும் இருக்கலாம், நீங்கள் ஆசைப்பட்ட அத்தனையுமே உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம். ஆனால் ஒருத்தர் மட்டும் இருக்க மாட்டார், அவர் தான் இயேசு. ஆமேன்னு சொல்லுங்களேன். அதனால் அந்த பாதையினுடைய முடிவு ஆரம்பத்தில் நமக்கு சந்தோஷத்தை தந்தாலும் முடிவில் அது பெரிய ஒரு நஷ்டத்தையும் அவமானத்தையும் அழிவையுமே நமக்கு கொண்டு வரதா மாறிடுது. ஆமேன்னு சொல்லுங்களேன். அதனால் ஆண்டவர் இன்னைக்கு என்ன சொல்லி தராருன்னா, உங்களை பலப்படுத்தி அவருடைய பாதையில் அவர் நடத்த அவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ரெண்டாவது ஒரு காரியத்தை மாத்திரம் சீக்கிரமாக நம்ம பார்ப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் ஏன் நம்மை பலப்படுத்துகிறார் என்றால், இரண்டாவது ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்துருவை ஜெயிக்க நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சத்துருவை ஜெயிக்க கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். சில நேரங்களில் நம்முடைய சத்துருக்களை நாம் ஜெயித்தால் மாத்திரம்தான் நம்மளால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய சத்துருக்களை ஜெயித்தால் மாத்திரம்தான் நம்மால் ஒரு காரியத்தை சுதந்தரிக்க முடியும். அதனால தான் வேதம் இப்படி சொல்லுது பாருங்க. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிப்பீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்க. மத்தேயு 12:29 வசனத்தை வாசிங்களேன். அன்றியும் பலவானை முந்தி கட்டினால் ஒழிய அவன் உடைமைகளை எப்படி கொள்ளையிட கூடும்? ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பலவானை முந்தி கட்டினால் ஒழிய, பலவானை முந்தி கட்டினால் ஒழிய, அதற்காக கர்த்தர் நம்மளை பலப்படுத்துகிறார். நம்முடைய சத்துருவை நாம் ஜெயிக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய சத்துருவை நாம் ஜெயிக்கணும். அதற்கு நமக்கு தேவ பலன் அவசியமாக இருக்கிறது. பாருங்க, சத்துருவை ஜெயிப்பதற்காக தான் பிதா நமக்கு பரிசுத்த ஆவியை தந்தருள் இருக்கிறார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் வந்தாலே பரிசுத்த ஆவியானவர் வந்தாலே என்னதான் நமக்குள்ள நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் புஸ்தகத்தை நீங்கள் எடுத்து வாசிச்சு பாருங்க. 1ஆம் அதிகாரம் 8வது வசனம் இப்படி நமக்கு சொல்லி தருது. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து, ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவர் நம்மை பலப்படுத்துகிறவராய் தான் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானுடைய வேலை என்ன தெரியுமா? உங்களை பலப்படுத்துறது தான் அவருடைய வேலையே. ஆமேன்னு சொல்லுங்க. எதற்காக பலப்படுத்துறாரு? எதற்காக பலப்படுத்துறாருன்னா, சத்துருவை ஜெயிக்க நம்மை பலப்படுத்துகிறார். அதான் பவுல் சொல்றார் எபேசியருக்கு எழுதின நிருபத்தில், மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு போராட்டம் இல்லை, வான மண்டலங்களில் பறக்கிற பொல்லாத சேனைகளோடும் அந்தகார லோகாதிபதியுடைய கிரியைகளோடும் துரத்தனங்களோடும் எல்லா அதிகாரங்களோடும் நமக்கு ஒரு யுத்தம் இருக்கிறது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த உலகத்தில் பிசாசை நாம் ஜெயிக்கணும்னா, இந்த உலகத்தில் சத்துருவை நாம் ஜெயிக்க வேண்டும் என்றால் நமக்கு பரிசுத்த ஆவியானுடைய பலன் அவசியமாக இருக்கிறது. நீங்க சத்துருவை ஜெயிக்காம உங்களால் அந்த பகுதியை சுதந்தரிக்க முடியாது. இந்த குருமபாளையம் இருக்குதுன்னா, இந்த குருமபாளையத்துக்குன்னு ஒரு சத்துரு இருக்கும், ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு சத்துரு இருக்கும். அந்த சத்துருவை ஜெயிச்சா மட்டும்தான் நம்மளால இந்த இடத்துல எந்த காரியத்தையும் செய்ய முடியும். அது வரைக்கும் என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்க வாழ்க்கையில பிசாசானவன் என்ன பண்ணுவான்னா, போராடிக்கிட்டே இருப்பான், ஏதோ ஒரு காரியத்தை கொண்டு பண்ணிக்கிட்டே இருப்பான், வீட்டுக்குள்ள நிம்மதி இல்லாம ஒரு காரியத்தை கொண்டு வந்துகிட்டே இருப்பான், தடைகளை கொண்டு வந்துட்டே இருப்பான், பலவீனத்தை கொண்டு வந்துட்டே இருப்பான், ஒரு கஷ்டமான சூழ்நிலையை கொண்டு வந்துகிட்டே இருப்பான். அதனால ஆவியானவர் இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, உங்க சத்துருவை நீங்க ஜெயிக்கணும்னா உங்களுக்கு பலன் அவசியமா இருக்கிறது. ஆமேன்னு சொல்லுங்க. அவனை முதல்ல உங்க வீட்டை விட்டு துரத்தணும் சிஸ்டர் பிரதர். அந்த பிசாசானவன் அவன் தான் நம்ம குடும்பத்தை கெடுக்க வர்றவன், அவன் தான் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லா சமாதானத்தையும் கெடுக்கிறவன். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? பிசாசுடைய தந்திரம் என்னன்னா, ஒரு சின்ன விஷயத்தை ஊதி பெருசாக்குறது பிசாசுடைய வேலை. சில கணவன் மனைவியுடைய வீட்டில் ஒரு பிரச்சனையே இருக்காது, ஒரு சின்ன வார்த்தையா இருக்கும், அதை ஊதி 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 பெருசாக்குறது வேற யாரும் கிடையாது. அதுதான் பிசாசுடைய வேலை. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சொந்த பந்தங்களுக்குள்ள அப்படிதான் ஊதி 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 சமாதானத்தை கெடுக்கிற அந்த பொல்லாத ஆவியை நாம விரட்டணும். சந்தோஷத்தை கெடுக்கிற அந்த பொல்லாத ஆவியை நாம விரட்டணும். அவனை விரட்ட வேண்டும் என்றால் நமக்கு ஒரு பலன் தேவைப்படுகிறது. அவனை விரட்ட வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை நமக்கு தேவைப்படுகிறது. அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, முதல்ல உன்னை நான் பலப்படுத்துறேன், கர்த்தருடைய பலத்தினால் நீ பலன் அடைஞ்சு அந்த சத்துருவை துரத்து, அதுக்கப்புறமா உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை தேவன் உனக்கு கொடுக்க அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
கிதியோன் இடத்துல ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, கிதியோனே உன்னிடத்துல கொஞ்சம் பலத்தோடு நீ போ, மீதியானியர்ல ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல நீ முறியடிப்பாய். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நீ போ, நான் உனக்கு பலன் கொடுப்பேன். நான் உனக்கு பலன் கொடுத்தா மீதியானியரை உன்னால முறியடிக்க முடியும். இன்னைக்கு நான் என்ன நம்புறேன்னா, நீங்க தைரியமா போங்க, ஆண்டவர் உங்களை பலப்படுத்துகிறவரா இருக்கிறாரு. உங்களை கர்த்தர் பலப்படுத்துவார் என்றால் உங்க வீட்டை அழிக்க வந்த ஆவி, உங்களை இல்லாம பண்ண வந்த ஆவி, உங்க வாழ்க்கையை கெடுக்க வர்ற ஆவி, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கெடுக்க வருகிற ஆவிகளை கர்த்தர் வேரோடு அப்புறப்படுத்துவார். பலவானை முந்தி கட்டினால் ஒழிய அவனுடைய எந்த பொருளையும் நம்மால் கொள்ளையடிக்க முடியாது என்று வேதம் நமக்கு சொல்லுதில்ல. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம்.